ஹாய்ங்க. ஒரு டைம் இந்த குளிர்காலத்துக்கு இப்படி சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்களேன். அம்புட்டு ருசியாக இருக்குங்க. சுடு சாதத்துக்கு போட்டு இந்த கிரேவி பெசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ருசி அடடா அம்புட்டு ருசியாக இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கல் தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்வோன்னு பார்த்துருவோம். அதுக்கு ஒரு கடாயில் முதல்ல எண்ணெய் விட்டுங்க. கரம் மசாலா பொருளெல்லாம் போட்டு பொறி விட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுங்க. அப்புறம் மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் மாதிரி எண்ணெய் விட்டுங்க. நம்ம மஞ்சள் போட்டு கழுவி வச்சு சிக்கனையும் எடுத்து போட்டுங்க. நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டின பிறகு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு சிக்கன் ஒரு 80% வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் மாதிரி எண்ணெய் விட்டுங்க. கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க பொடி போடும்போது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்ரி எடுத்து ஊற்றிங்க. நல்லா சிம்மில் வச்சு விட்ருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. நம்ம அதுக்கப்புறம் வேக வச்சு சிக்கனையும் எடுத்து போட்டுங்க. நல்லா ஒன்று சேர்ந்து வரும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான சிக்கன் கெட்டி கிரேவி தயாருங்க. கண்டிப்பாக ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்களேன். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீடியோ முடிந்தால் நான் பயணம் தொடரும்.